பொதுவாவே சினிமா நட்சத்திரங்கள் தங்களோட உடல் அமைப்பை நல்ல கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. அந்த விதத்துல பல நட்சத்திரங்கள் சமீப காலமா அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் எடை அதிகரித்து காணப்பட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அதே நட்சத்திரங்கள் இவங்களா இதுன்னு சொல்ற அளவுக்கு ஸ்லிம்மா மாறி இருக்காங்க. இந்த வீடியோல அப்படி பல நட்சத்திரங்களுடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது, அதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நம்ம எல்லாருமே மூக்கு மேல விரல் வச்சு அவராயுது அப்படின்னு பார்த்தது ஆக்டர் சிலம்பரசன் தான். சிலம்பரசன் தன்னுடைய வெயிட் லாஸ் பயணத்தை தொடங்கிய போது அவருடைய எடை 101 கிலோவா இருந்திருக்கு. செக்கச்சிவந்த வானம் படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ சிம்பு அவர்கள் ஓடுற மாதிரியான ஒரு சீன் இருந்திருக்கு. அந்த சீன் அப்பதான் ஓட முடியாம தன்னுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு தகுதியற்று இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறமா ஆரம்பிச்ச சிம்பு அவர்களுடைய அந்த வெயிட் லாஸ் ஜர்னில நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அண்ட் முக்கியமா அவருடைய உடற்பயிற்சி வழக்கத்துல ட்ரெட்மில், குத்துச்சண்டை, நீச்சல், குதிரை சவாரி, டென்னிஸ், கால்பந்துன்னு நிறைய வெளிப்புற நடவடிக்கைகளிலுமே ஈடுபட்டிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம வெளியே இருந்து சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு முழுமையா வெஜ்ஜா மாறி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்து வரக்கூடிய காய்கறிகள் மூலமா சமைக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டிருக்காரு. சோ இது போல கடுமையான உடற்பயிற்சி மூலமா 100 கிலோ இருந்த ஆக்டர் சிலம்பரசன் இப்போ 30 கிலோ குறைத்து 70 கிலோவா இருக்காரு. சோ இப்ப பாக்குறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாவும் இருக்காரு. இரண்டாவது ஆக்ட்ரஸ் இலியானா நண்பன் படத்துல வந்துட்டு ஒல்லி பெல்லி ஜெல்லி பாட்டுல இடுப்பே இல்லாதவங்களை கூட இடுப்பை ஆட்டி ஆட வச்சாங்க இவங்களுடைய டான்ஸ் மூலமா. எப்படி இவங்க அப்ப இருந்து இப்போ வரைக்குமே பயங்கர ஸ்லிம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட்டை அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஷேர் பண்ண சில விஷயங்கள் தான் என்னன்னா, சாப்பாடு அப்படின்றது காலையில நான் பிரெட், முட்டை போன்ற விஷயங்கள் தான் எடுத்துப்பேன். அது மதியம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வயிறு பசிக்காம இருக்கிறதுக்கு உதவும். இது மட்டும் இல்லாம தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய 3 வேளை உணவை நான் 4 முதல் 5 வேளையா நான் பிரிச்சுப்பேன். அது என்னுடைய உடல்நிலையை பராமரிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஹீரோயின்ஸ் மாதிரியும் எனக்கும் நிறைய விஷயங்கள் சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலுமே அதை சாப்பிட்டாலுமே டெய்லி ஒர்க் அவுட் பண்றதை நான் என்னைக்குமே தவறுனதே இல்லை. ஸோ அதனால தான் என்னுடைய உடல்நிலை இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ கரெக்டா என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதா ஆக்ட்ரஸ் குஷ்பு. இவங்களா இது அப்படின்ற மாதிரி நமக்கே பயங்கர ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு போட்டோ மூலமா சோசியல் மீடியாவை அலற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1990களில் பயங்கர முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் குஷ்பு. தமிழ்ல வருஷம் 16 அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானாங்க. அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களா இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், கார்த்திக், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார்னு ஏகப்பட்ட முன்னணி ஹீரோவோட நடிச்சு வலம் வந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் குஷ்பு. இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ மூலமா சின்ன தம்பி படத்துல வரக்கூடிய குஷ்பு மாதிரியே ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மா மாறி இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பெண்கள் எப்படி மேம் இது உங்களால சாத்தியம் அடைந்தது, இதுக்கான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி உடம்ப குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல பெண்களுடைய வேண்டுகோளா இது இருக்குது. அடுத்ததான் நான் சொல்ல போறது ஆக்ட்ரஸ் அனுஷ்கா. பாகுபலி படம் மூலமா உலக அளவுல ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகையா மாறினாங்க இல்லையா. இஞ்சி இடுப்பழகி படம் மூலமா ரொம்ப வெயிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட் குறைக்க முடியாம பல சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பட வாய்ப்புகளையுமே இழந்தாங்க. ஆக்ட்ரஸ் அனுஷ்கா அவங்களுடைய உடல் எடை அதிகரிச்சதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய உணவு முறை, கரியர், தூக்கம் மற்றும் எல்லா வகையான பிரச்சனைகளும் தான் எனக்கு காரணம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே எந்தவித பிரச்சனையுமே உடம்புல வராது அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸ் அனுஷ்கா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே போல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சூரியன் எக்ஸ்பிளைனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.